வணக்கம் ஓவியா. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சி காந்தி மார்க்கெட் மற்றும் பீமநகர் பகுதியில் நடைப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகிற 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தமிழகத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக வேட்பாளர் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் ஆதரவு தெரிவித்து திருவாரூரில் மாவட்டத்தில் முதல் பிரச்சார பயணத்தை தமிழக முதலமைச்சர் நேற்று தொடங்கினார். அந்த பிரச்சாரத்தை முடித்துவிட்டு நேற்று சாலை மார்க்கமாக இரவு திருச்சி வந்தார். இன்று காலை 10 மணிக்கு திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபடுகிறார். இந்த நிலையில் திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர சொகுசு விடுதியில் தங்கியிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை திருச்சி காந்தி மார்க்கெட், பாலக்கரை, பீமநகர் பகுதியில் பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதாவது அமைச்சர்கள் கே. நேரு, அன்பில் மகேஷ் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் இனிகோ இதராஜ் உள்ளிட்ட வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதாவது அந்த பகுதியில் திருச்சி மாநகர் பகுதியில் டீ கடையில் ஒன்று தீ அருந்தினார். அதன் பிறகு காந்தி மார்க்கெட் பகுதியில் நடைப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காந்தி மார்க்கெட் பகுதியில் அங்கு சாலையில் ஓரமாக நின்று கொண்டிருந்த பொதுமக்கள், வியாபாரிகளிடம் சகஜமாக பேசி கலந்துரையாடினார். ஓவியா. கொஞ்சம்